श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 8வது ஸ்லோகம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவசமன்விதாः. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவசமன்விதாः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருனாக்க, அகம் சர்வஸ்ய பிரபவா, உலகத்தில் இருக்கிற அனைத்துக்கும் தானே பிறப்பிடம் என்கிறார். தன்னிடமிருந்தே எல்லாம் பிரவர்த்திக்கிறது அப்படின்னு சொல்கிறார். பிரவர்த்திக்கிறது, தன்னிடமிருந்தே எல்லாம் இயங்குகிறது. இதிமத்வா, இதை உணர்ந்து கொண்டு புதா பாவகா, புத்திமான்கள் பாவசமன்விதாக, எங்கும் என்னையே பாவிப்பவர்களாய் பஜந்தே, என்னை பஜிக்கிறார்கள், என்னை பூஜிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். மாம் பஜந்தே, தன்னை பூஜிப்பதாக கூறுகின்றார். அதாவது அனைத்துக்கும் தானே பிறப்பிடம், எல்லாவற்றிற்கும் சகல ஜீவராசிகளுக்கும் இங்கிருந்தே பிறப்பிடம் நடக்கின்றது. மேலும் அனைத்தும் எல்லாவிதமும் இங்கே தன்னிடமிருந்தே பிரவர்த்ததே, பிரவர்த்திக்கிறது, அங்கிருந்தே இயங்குகிறது. இது என்று உணர்ந்து புதா பாவ சமன்விதாக, புதாகன புத்திமான்கள், பாவசமன்விதாக, அதாவது தன்னுடைய பாவங்களில் எல்லாவற்றும் எல்லா இடத்திலும் இறைவன் உரைகின்றான், எங்கும் இறைவன் பறந்து நிற்கின்றான் அப்படின்னு சொல்லி தன்னை மனத்தினால் பாவித்து தன்னையே பூஜிப்பதாக சொல்கின்றார். இதுக்கு இந்த இடத்துல ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், அதை நிறைய சொல்லுவாளாம். ஒரு சமயத்தில் கிருஷ்ணரும் ருக்மிணி தாயாரும் பேசிகிட்டே இருந்தாளாம். வாங்கோ சாப்பிடலாம் அப்படின்னு பெருமாளை தாயார் கூப்பிட்ருக்கா. அதாவது துவாபர யுகத்தில் அவள்லாம் துவாரகையில் இருந்த பொழுது அத்தனை 16,000 பத்தினிமார்களுடன் ஒரு வீட்லேயும் ஒரு ஆற்றுலையும் என்ன நடக்கும், அங்கே வைஸ்வதேவம் பெருமாள் என்ன தினப்படி செய்ய வேண்டிய ஒரு கிரகஸ்தன் என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்துட்டு இருப்பார். இதை பார்க்கச்சே ஒரு நாளைக்கு நாரதருக்கு பெரிய சந்தேகம் வந்துதான். என்ன இப்படி எப்படி பெருமாள் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கார், நம்ம ஒரு நாளைக்கு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தடால்னு வேகமாக ஒரு இடத்துல இறங்கினா ஒரு ஆற்றுல இறங்கி போய் பார்க்குறார். அங்கே போனால் அங்கே கிருஷ்ணர் இருக்கார். அந்த ஆற்றுல இருக்கிறவாளோட அஷ்ட மகிழ்ச்சிகள் முதல்ல இருக்கா இல்லையா, காளிந்தி, சமந்தகமணி கிட்ட கொடுத்தாளே அவளை ஒருத்தர்கிட்டயா இருந்து எல்லார்ட்டையும் ருக்மிணி, சத்யபாமா அவளோடலாம் இருந்து பார்த்துட்டே வரார். ஒரு ஆற்றுக்கு போனால் அந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்கார். அங்கே ஆற்றுல ஊஞ்சலில் ஏதோ ஆடின்னு இருக்கார். அங்கே இருக்கிற அவள் ஏதோ கேட்குறா அப்படின்னு சொன்னால், சரி என்ன பண்ணின்னு இருக்கானே, ஓ நீ என்ன பண்ணுற, இப்போ தான் ஆகணும், பெருமாளுக்கு பண்ணணும், பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிவிட்டு சாப்பிடணும், ஆகாரத்தை முடிக்கணும்னு சொல்லணும். அப்போ அது அப்படின்னு சொல்லும்பொழுது நாரதருக்கு சந்தேகம் வருதான், இவரே தான் பெருமாள் ஆச்சு, அப்புறம் இவர் இன்னும் பெருமாளுக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கார். சரி வாங்கோ எல்லாம் ரெடியாக எடுத்து தளிகையெல்லாம் முடிஞ்செடுத்து பெருமாளுக்கு பண்ணணும் அப்படின்னா அதோ வந்துட்டேன் அப்படின்னு பெருமாள் போய் தன்னை எல்லாரும் போல் ஒரு கிரகஸ்தன் என்ன பண்ணுவானோ அது போல் பண்ணிவிட்டு அவள் ஆராதனை பண்ணுறதுக்கு போகிறார். பெருமாள் எல்லாம் பண்ணி முடிக்கிறார். இது இருக்குச்சு. சரி ருக்மிணி கிரகத்தில் அங்கே என்ன பண்ணிட்டுருக்க, இந்த ஆற்றுல ஆராதனை பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு பட்ட மகிழ்ச்சியாகவும் ஒரு வீடாக போய் பார்த்துட்டே வரார். அப்போ போச்சு ருக்மிணி ஆற்றுல பெருமாள் இது மாதிரி சொல்லிட்டு இருக்கார். இப்போ ருக்மிணி கூப்பிட்றா, எல்லாம் பண்ணியாச்சு வாங்கோ சாப்பிட்லான்னு. கொஞ்சம் நான் எல்லாருக்கும் படி அளந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். பெருமாள் ஒரு இடத்துல போய் இருந்துட்டு அது எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் அவர் தானே சொல்கிறார் இல்லையா, என்னிடமிருந்தே பிரவர்த்திக்கிறது, இங்கேருந்தே இயங்கிறது அப்படின்னு சொல்கிறாரோன்னு அதை நம்மளுக்கு நிதர்சனமாக காட்டி தரணும் அப்படின்றதுக்காக வேண்டி இதை
குருக்ஷேத்திர யுத்தத்தில் தான் பெருமாள் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறார். ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி ருக்மணியோட இருந்தபொழுது, அவர் துவாரகையிலே இருந்தபொழுது, அதாவது இவாளோட பஞ்சபாண்டவாளோட வந்து அவளோட பேசி நடக்கிறது அது இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் யதார்த்தமாக இருக்குச்சே, பெருமாள் இது மாதிரி இரு எல்லாருக்கும் படி அளந்துட்டு வரேன் அப்படின்னு தினமும் இப்படி பெருமாள் சொல்கிறார் அப்படின்னு யோசித்து ஒரு நாள் ருக்மணி என்ன பண்ணாலும் ஒரு சின்ன கட்டெரும்பு எடுத்து ஒரு ஒரு நிலக்கடையோட ஒரு தோல் இருக்கும் இல்லையா, அதில் வேர்க்கடலை எடுத்துகிட்டு அதில் 2 இருக்குமே, அது மாதிரி ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே போட்டு ஒரு கட்டெரும்பு அதுக்குள்ளே விட்டுட்டு எல்லாருக்கும் அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம், நம்ம பெருமாள் என்ன செய்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு அவள் யோசித்துருந்தாளாம். அதாவது இந்த முக்கியமான விஷயம் எதுக்குன்னு சொன்னால், இதை நம்மளுக்கெல்லாம் தெரியப்படுத்துறது தான். தாயாருக்கு பெருமாள் என்ன பண்ணுவார், எப்படியெல்லாம் படி அழுப்பார், யாருக்கு எவ்வளோ கொடுப்பாருன்றது தெரியும் தான். இருந்தாலும் அவள் நம்மளுக்கெல்லாம் சொல்லணும் இல்லையா, அதுக்காக வேண்டி அப்போ வந்து அந்த இதை பார்த்துட்டு இருக்கும்போது பெருமாள் எல்லாருக்கும் படி அளந்தாச்சு, ஆகாரம் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு, ஆகாரம் எடுத்துக்கலாம் வாங்கோ அப்படின்னா பெருமாளுக்கு அவள் வந்து அதை பங்கா விசிறி வீசுறதுக்கு அது இடம் பண்ணி இலை போட்டு மனையெல்லாம் கொண்டு போட்டு எல்லாம் வச்சுருந்தா. எல்லாம் ஆச்சு உட்காருங்கோ அப்படின்னா உட்காந்தாச்சு. பெருமாள் அவளுக்கு ஆகாரம் பெருமாளுக்கு பரிமாறுறா, சாப்பிட போகிறா. அந்த மாதிரி சாதாரண ஒரு சீன் எல்லார் ஆற்றுலேயும் ரொம்ப மடியாக இருக்கிற ஆற்றுல நடக்கிற மாதிரி ஒரு தனியான ஒரு சீன் நடக்கிறது. அப்போ வரைச்சி இது சாப்பிட பெருமாள் போகிறார் பண்ணுறதுக்கு பரிசேஷம் பண்ணிவிட்டு, அதில் இருங்கோ நீங்கள் ஒருத்தருக்கு இன்னும் படி அளக்கவே இல்லையே, எல்லாருக்கும் படி அளந்துட்டேன்னு சொல்கிறாங்களே, ஒருத்தருக்கு அளக்கவே இல்லையேன்னு. இல்லையே எல்லாருக்கும் அளந்துட்டு வந்துட்டனே அப்படின்னு. இல்லை பாருங்கோ அப்படின்னு. சரி நீ பார்த்துட்டு வா, யாரையோ கூட்டின்னு வா, அவளை கொடுத்துட்டு தான் ஆகாரம் எடுத்துட்டா போகிறது, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு. அவள் என்ன பண்ணா, அவள் வந்து ஒரு நிலக்கடையோட தோல் ஒரு சின்ன பெட்டியாக இருக்கு இல்லையா, அந்த பெட்டிக்குள்ளே ஒரு கட்டெரும்பை போட்டு அதை மூடி வச்சுருக்கா. அது கட்டெரும்பு எங்கேன்னு தப்பிச்சுட்டு போகிறதேன்னு பார்க்குறா. ஆனால் பார்த்தா டு ஹர் சர்ப்ரைஸ் அது என்ன இருக்கு, அந்த கட்டெரும்புக்கு உள்ளேயும் ஒரு பெரிய சைஸு, அந்த கட்டெரும்பு காட்டிலும் ஒரு பெரிய சைஸு அரிசி அதுக்குள்ளே ஒன்று இருந்துதான். அவளுக்கு தூக்கி வாரி போட்டு தான், என்ன இப்படி நம்ம தானே மூடி வச்சுருக்கோம், நம்ம தளிப்பொன்றுள்ள வச்சுருக்கோம், இது எப்படி பெருமாள் இங்கே வரவே இல்லையே அப்படின்னு அவள் யோசித்தாளாம். அப்போது என்ன பெருமாள் சிரிச்சுக்கிண்டாரா, என்ன யாருக்கோ ஆகாரம் சமர்ப்பிக்கலையே, யார் அது கொண்டு வா கூட்டுன்னு வா, அவளுக்கு தந்துட்டு தான் ஆகாரம் எடுத்துக்கலான்னு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு. என்ன ஒன்றும் இல்லை, முதல்ல சமாச்சாரத்தை சொல்லு அப்படின்னு. ஒன்று ருக்மணி தாயார் இது மாதிரி சொல்கிறாளாம், இது மாதிரி இருந்தது, நீங்கள் தினம் சொல்கிறாங்களா, எனக்கு நிறைய சந்தேகம் இருந்தது, என்ன எப்படி எல்லாருக்கும் கொடுக்குறங்க, என்ன சமாச்சாரம், யார் எடுத்துக்கிறா, யாருக்கு போகலை அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதனால் அதை நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஒரு கட்டெரும்பு எடுத்து மூடி வச்சுருந்தேன். பார்த்தா அதுவோட மூக்கில் கூட ஒரு பெரிய அரிசி, அந்த கட்டெரும்பை காட்டிலும் பெரிய பெரிய சைஸில் அதுக்கிட்ட ஒரு அரிசி இருக்குது, அதை காட்டிலும் பெருசா அப்படின்னு. அது அப்போ பெருமாள் சொன்னார், அதுக்கு தினமே ஒரு துளி தான் கிடைக்கும், ஆனால் இன்றைக்கி நீயே திருக்கையால் எடுத்து அதை கொண்டு பத்திரம் பண்ணியிருக்க இல்லையா, தாயாரோட அனுகிரகம் கிடச்சி நான் நல்ல சமிருத்தியாக அதுக்கு ஆகாரம் கிடைக்கணும்னு தான் பெரிய அரிசியாக அதனோட மூக்கில் கொண்டு வச்சுருக்கேன், எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சுவாமி ரொம்ப ஹாஸ்யமாக சிரிச்சுட்டாச்சான். இதை எல்லாரும் நம்ம ஆச்சாரியன் ரொம்ப அடிக்கடி சொல்லியாகும். அந்த ஆச்சாரியரோட சிரிப்பு அதில் நம்ம எல்லாருக்குமே அதில் தோணும், ஓ அப்படி பண்ணாளா அப்படின்னு. அப்போ என்னாச்சு, சகலர் ஜீவராசிகளுக்கும் இங்கேருந்தே பிரவர்த்திக்கப்படுகிறது, இங்கேருந்தே எல்லாமே அனுகிரகிக்கப்படுகிறது அப்படின்னா, பெருமாளுக்கு தெரியாமல் ஒரு சின்ன மூச்சு, ஒரு எறும்புக்கு கூட யாருக்கு என்ன கொடுப்பினியோ அதுக்கு உண்டானது கிடைக்கும். சில சமயத்தில் இதை நம்ம கூட நன்னா புரிஞ்சிருக்கலாம், நம்மாத்துலேயே நன்னா தளிகையெல்லாம் பண்ணி வச்சுருப்போம், எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யாரோ வந்திருப்பா, அவளோட பேசணும், அவளோட பேசி முடிச்சு அவளை அனுப்பினா அந்த நேரத்தில் அன்றைக்கி அந்த சாப்பாடு என்ன பண்ணோம், நேரம் கழித்து சாப்பிட வேண்டி வரும். நேரம் கழிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் ஒரு வழியாக மத்தியானம் 3 மணிக்கு சாப்பிட்டா ராத்திரி சாப்பாடு என்ன தள்ளி போயிடும். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சாப்பாடு நம்ம கையிலேயே ஆகாரம் இருந்தால் கூட, பெருமாளுக்கு தளி சமர்ப்பிச்சிருந்தா கூட நம்மளால் என்ன பண்ண முடியல, அன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆகாரம் தட்டுப்படுறத நம்ம நன்னா நிதர்சனமாக பார்க்குறோம். ஆனால் இதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்து இதற்கும் அதற்கும் தொடர்பு என்பதை வேணால் நம்மளால் மனசில் புரிஞ்சிக்க முடியல. நம்ம ரொம்ப அதில் என்ன அஜ்ஞானியாக இருக்குமே தவிர, உண்மையில் மொத்த பரதரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெருமாள் என்ன சொல்கிறார், இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு நூலில் கோத்த மணி போல் என்னோட கோத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார் 7வது அத்தியாயத்தில். அப்போ அதே போல் இங்கேயும் மத்பாவ சமன்விதாக பெருமாளுண்ட எல்லாவற்றையும் எங்கும் இறைக்கிறான் இறைவன் அப்படின்னு சொன்னால், நம்மளை சில பேர் சில நேரத்தில் சாப்பிட விடாமல் தவிர்ப்பாளே, அதுக்கு கூட அதுதான் காரணம், வேறு ஒன்றும் அதில் குறுக்க இருக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். யாரோடையும் தவறான எண்ண ஓட்டங்களை கூட வளர்த்துக்க வேண்டாம். நம்ம நிறைய சாதம் வச்சுருக்கோம், பண்ணியிருக்கிறோம், கையில் கூட காசு இருக்கும், கடையில் கூட போய் வாங்க சாப்பிட முடியாதபடி நாளெல்லாம் இருக்கும் என்று சொன்னால், இதற்கும் காரணம் நம்மளோட நாள் பிரகாரம்
நம்மளுடைய வினை பயன் பிரகாரம் அன்றைய தேதியில் நம்மளுக்கு போதுமான அளவுக்கு ஆகாரம் இல்லை. இதற்கும் நம்மளோட புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எது நம்மளுக்கு உண்டோ அதை யாருமே தவிர்த்திட முடியாது. பெருமாள் அதற்கு எல்லா அனுகூலமாக செய்து அதை நம்மளுக்கு கிடைக்க பண்ணுவார். ஏதோ ஒன்று கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு இல்லைன்னு அர்த்தம். மேலும் மேலும் அதற்கு தொடர்ந்து முயற்சி செய்யும்பொழுது அந்த பழக்கம் அது தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு நம்ம மனசில் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பெரியவாள்லாம் நல்ல பெரிய 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 கருத்தெல்லாம் சொல்லி அதை நம்மளுக்கு புரிய வைப்பா. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? தானே எல்லாவற்றிற்கும் பிறப்பிடம், தன்னிடமிருந்தே அனைத்தும் இயங்குகிறது என்பதை தெளிவாக கூறுகின்றார். மேலும் விவரமாக அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.